வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். காதல் தினத்தோட ஒட்டியோ மற்ற நேரங்கள்லையோ நம்ம நிறைய வாட்டி இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை கேள்விப்படுவோம். அதாவது ஒரு காதலன் காதலி திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுவது, அவங்கள கொலையே செய்கிறது, இல்லை தன்னையே தானே மாய்த்துக்கொள்ளுடைய சூசைடு, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய நேரங்களில் இப்போ நியூஸில் வந்துட்டு இருக்குது. இது உண்மையிலே லவ்வா? லவ்னு சொன்னால் அன்பு சம்மந்தப்பட்டது இல்லையா? அவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வெறித்தனம், கொலை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி அது கலந்து வருகிறது அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ எது ட்ரூ லவ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு நியூராலஜிஸ்ட், அமெரிக்கையை சார்ந்தவர் டாக்டர் ஃப்ரெட் நூர் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ட்ரூ லவ், ஹவு டு யூஸ் சயின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லவ் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே பல ஆராய்ச்சிகளும் இது நிரூபித்திருக்கிறது. அந்த புத்தகத்தில் இன்னும் விலாவரியாக ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பார். இந்த லவ், அது சம்பந்தமான ஹக், கிஸ், கையை கோர்த்துட்டு நடக்கிறது, ஒரு விதமான புரிந்துணர்தல், இதெல்லாமே ஹார்மோன்ஸோட இம்பல்ஸால் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சிடோசின், செரட்டோனின், டோபமின், என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். முக்கியமாக ஆக்சிடோசின் தான் லவ் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸுடைய செயல்பாடுகள் நம்முடைய வில் பவரை தாண்டி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதில் விழுந்து போகிறவங்க தான் இந்த மாதிரிப்பட்ட மோசமான செயல்களை செய்வாங்க. நாங்கள் நேசிக்கிறவங்களே கொலை பண்ணுறதுக்கு வரைக்கும் போவாங்க. அவங்க எனக்கு கிடைக்கலன்னா நான் வேறு யாரும் கிடைக்க விட மாட்டேன்னு நினச்சி செயல்படுறது ரொம்ப ஆபத்தமானது. இந்த ஹார்மோன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை கண்டுபடுத்துறதுக்கு ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஆரமெட்டு, ஸ்டாவிசாக்ரியா, சைலிஷியா போன்ற மெடிசன் எல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி பிரெயினில் ஆக்ட் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட இம்பல்ஸை எல்லாம் கட்டுப்படுத்தி தரும். ஒரு நார்மல் ஹியூமன் பீனாக அவங்கள மாற்றும். ஸோ நம்ம வீட்டிலேயே நமக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது காதல் வயல்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், எமோஷனலாக எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்கன்னு சொன்னால், தயவு செஞ்சு அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் மெடிசனும் கொடுங்க. ஹோமியோபதி கண்டிப்பாக ரொம்பவே உதவி செய்யும். பொதுவாக 2 விதமான எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே போகிறாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீம் எமோஷனலாக போய் காதலை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிக்கலாக போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஜாதிக்காரங்க, பணம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக காதலிச்சு செட்டில் ஆகிறவங்க. எதுவுமே அபத்தமானது தான். காதல் ரொம்ப இயல்பான ஒரு நல்ல உணர்வு. அதை எமோஷனலும் ப்ராக்டிகாலிட்டியும் பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணி செய்கிறவங்க இருக்காங்களான்னு தேடி தான் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லையா, தயவு செஞ்சு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை படைப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். பி ஹாப்பி, பி ஹெல்தி, லவ் யூ ஆல், பாய்.